வடகுரம்பட்டி பஞ்சாயத்தில் திருநங்கைகளுக்கு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் யாருக்குமே எந்த தகவலும் சொல்லலை. பக்கத்து காடு 4-5 காடு இருக்குது. அவங்கக்கிட்டையெல்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுக்கல. அவங்களாம் வந்து தன்னிச்சையாக அளக்கிறதுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அந்த எதிர்ப்பு பொதுமக்கள் போராட்டம் இத்தனை எதையுமே மதிக்காமல் அளக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இது வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் இதை ஒட்டி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். அது கேஸ் நம்பர் ஆகிடுச்சு. அதையும் நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னோம். இது மாதிரி கேஸ் போட்டிருக்கிறோம்மா, தாசில்தார் அம்மாக்கிட்ட கேஸ் போட்டிருக்கிறோம். நீங்கள் அது கேஸ் முடிவிட்டோம். அதுக்கு மேலே நீங்கள் ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணிங்க, நாங்கள் யாரும் குறுக்க வரமாட்டோம்னு சொன்னோம். அதையெல்லாம் எதையும் சட்டையே பண்ணல. அவங்க உள்ள அளக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. நாங்கள் பஸ் மறியல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அரசாங்கம் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்தினா தான் ஒழிய, இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனை மறுபடியும் வரும். இதோட முடியாது. கூட்டப்பள்ளி வருகாம்பட்டி பஞ்சாயத்தில் பாரப்புறம்போக்கு திருநங்கைகளுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டா கொடுத்தது சாட்சி கையெழுத்து போடுறது பொய். அது 2 பேரும் அது பொய்ங்க. இதுக்கு நான் நிறுத்தினா போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க. நாங்கள் தாசில்தார் மட்டும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு தடவைக்கு 10 தடவை கொடுத்துட்டோம். நிறுத்தாத சொல்கிறாங்க. கேட்டால் திருநங்கை ரியா தான் தெரியும் பண்ணுது. இங்கே பண்ணிக்கிட்டு இதுக்கு தர்க்க நடைபெறுத்து கொடுக்கணும். பட்டா கேன்சல் பண்ணி கொடுக்கணும். சாட்சி கழிச்சு யார் போட்டான்னு தெரியும். பொதுவாக வேற ஊருக்காரரை போட்டு காமிச்சிருக்காங்க. கேட்டால் யாரும் தெரியாங்க. அளக்கத்தில் பட்டா கொடுக்கறதுக்கு உள்ளூரில் சாட்சின்னு 2 சாட்சி போட்டுருக்காங்க. அது யாரு கேட்டால் யாரும் இல்லைங்க. அது சாட்சி யாரும் இல்லைங்க. அவையிலே போட்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. போலி கையெழுத்து என்ன நடந்துச்சு? இப்போ நடந்து இன்னைக்கு அளக்க வந்தாங்க. நாங்கள் அளக்கூடாதுன்னு தடுங்கல் பண்ணோம், மறியல் பண்ணோம், ரோடு மறியல் பண்ணோம். மீண்டும் அளக்குறாங்க. நாங்கள் யார் சொன்னாலும் இல்லை, நாங்கள் 32 பேர் தான் பட்டா கொடுப்போம். 5000 பேருக்கு இருக்கிறோம். 5000 பேர் முக்கியம் இல்லை, 32 பேர் தான் முக்கியம்னா நாளைக்கு எப்படி கட்சியில் போய் வேலை செய்யறது, எப்படி பண்ணுறது இருக்கு? இல்லை ஸ்கூல் இருக்குங்க. நாளைக்கு பிள்ளைகளாம் 2 வயசு 5 வயசுலேருந்து 20 வயசு பொண்ணு வரைக்கும் போகுது. இவங்களுக்கு 12 32 பேருக்கு பட்டா கொடுத்தா நாளைக்கு பிரச்சனை ஆகும்.